ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாட்டர்டே வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே வீக் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபலோடு போயிட்டே இருக்கும். காலையில் எழுந்தோமா, ஆஃபீஸ்க்கு ரெடியாகி போனோமான்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வீக்கெண்ட் மட்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீக்கெண்டே ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே வந்து அன்றைக்கி வச்சுக்க மாட்டேன். பட் அன்றைக்கி சாட்டர்டே என்ன ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் ஒரு மார்னிங் ஒரு 6:30 இருக்குங்க. திடீர்னு நல்ல கிராக்கர் சவுண்ட், டம் டும்னு ஒரே சவுண்டு. என்னடா சவுண்டுன்னு பார்த்தா, நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வெட்டிங் ஹால் இருக்குது. அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல் ஏர்லி மார்னிங்கு. ஒரே கிராக்கர்ஸை போட்டு ஏரியாவில் உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே தூங்குறது? அப்புறம் எழுந்து சீக்கிரம் சரி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கிச்சன் வந்தாச்சு. கிச்சன் வரவே டைம் ஒரு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து வீக்கெண்ட்ஸில் இருக்கும் பொதுவாகவே. அன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் டே நைட் வந்து நான் மில்லட்ஸ்லாம் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருந்தேன். சரி நெக்ஸ்ட் டே வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஒர்க்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் ட்ரிங்க் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த டிடாக்ஸிஃபைங் ட்ரிங்க் தான் எடுத்திருந்தேன். இது ஒன்றும் இல்லை, சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இதெல்லாம் நல்லா ஒரு கிளாஸ் வாட்டரில் நல்லா கொதிக்க விட்டு அது அரை கிளாஸ் வாட்டர்கிட்ட வந்தோடனே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம குடிச்சிக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுது. இதனால் வெயிட் அதிகமாக குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் வெயிட் லாஸில் இருக்கிறப்போ இது ஒரு சப்போர்ட்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. இந்த ட்ரிங்க் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் கட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ஏக், ப்ளோட்டிங், இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்க வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் அவங்களுக்கு. ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து மில்லட்லாம் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து மில்லட் தோசைக்கு மாவு அரைச்சிக்கலான்ட்டு. என்னென்ன மில்லட்ஸ் போட்டிருந்தேன்னு பார்த்திங்கன்னா வரகு, சாமை, கேழ்வரகு, அப்புறம் வந்துட்டு அந்த கருப்பு கவுனி அரிசி சொல்லுவாங்க இல்லையா, அது, மட்டை அரிசி அண்ட் ஆஸ்யூஷுவல் நம்ம உளுந்து, வெந்தயம் வந்து இட்லி தோசை மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி போட்டு அரைச்சி வச்சாச்சு. பட் இந்த பேட்டரை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாவு அரைச்ச உடனேயே உப்பு போட்டு கலந்துடக்கூடாது. ஏன்னா சீக்கிரம் புளிச்ச மாதிரி ஆகிடும் மில்லட் மாவு மட்டும். ஸோ நம்ம எப்போ வந்து தோசைன்னு இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். 2 பேட்ச் ஆஃப் மாவு அரைக்கிறப்பயே என்னோடய மிக்ஸி நல்லா ஹீட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் அது கூல் டவுன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன் பிட்வீன் சட்னி ரெடி பண்ணிடலான்னு ஒரு சூப்பரான ஆனியன் சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஆனியன் சட்னியோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அப்பத்தா துவையல்னு சொல்லி போட்டிருப்பேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் அடிபொலியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு பல், ஒரு பழுத்த நாட்டு தக்காளி, கொஞ்சமாக வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில், உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக சுகரும் ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி இந்த சட்னியும் போட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கார சட்னி ரெடி. அண்ட் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியூருக்குலாம் போகிறீங்க அப்படின்னா கூட இந்த சட்னி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி மில்லட் தோசை, இட்லிக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இந்த இட்லி தோசை மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நல்லா அடித்து வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பேட்டரியும் நல்லா அடித்து வச்சிடணும். அண்ட் இட்லி தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டு கரைச்சி எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெள்ளை அரிசி யூஸ் பண்ணி அரைக்கிற மாவோட குவான்டிட்டி வந்து குறைச்சாச்சு. இல்லைனா யூஸ்வலாக அம்மா வந்து 2 டப்பர் வேறு வந்து அரைச்சி வைப்பாங்க. அது கரெக்டாக ஒரு 15 days கிட்ட வந்து வரும். பட் இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா, ஒரு டப்பர் வேறு வந்து ஒயிட் பேட்டர் அண்ட் இன்னொரு டப்பர் வேறு வந்து பாக்ஸ் வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து அரைச்சிக்கிறது. இது வந்து ரொம்ப நாள் இந்த பேட்டர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ 2 days ஒன்ஸ் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அது ஒரே மாதிரி மெத்தடில் அரைக்காமல் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ஸை மாற்றி கூட போட்டு அரைக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி அரிசி, ஒரு நாளைக்கு தூய மல்லி அரிசி போட்டு அரைக்கிறது, ஒரு நாளைக்கு வரகு, சாமை போடுறது, வெள்ளை சோளம் போட்டு அரைக்கிறது, சகப்பு சோளம் போட்டு அரைக்கிறது, சொல்லி நிறைய விதமான பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் வந்து 2 தோசை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஸ்டொமக் ஃபுல்லிங்காக இருக்கும். அண்ட் அதில் வந்து ஃபுல் பேக் நியூட்ரிஷன். அண்ட் வீட்டில் வந்து எல்டர்லி பீப்புளெலாம் இருக்காங்க, ரொம்ப நிறைய சாப்பிடலாம் மாட்டுறாங்க, அது ஒரு ஹெல்த்தியான டயட் எடுத்துக்க மாட்டுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அவங்க ஒரு தோசை சாப்பிட்டா கூட இட்ஸ் மோர் தென் இனஃப். அவங்களுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். அதாவது அன்னன்னைக்கு டெய்லி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் டோஸ் வந்து இந்த ஒரு தோசையிலேருந்தே அவங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்கிறதுனால.
இப்போது 2 டேஸ் முன்னாடி வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் போயிருந்தேன். வீட்டில் வந்து கிளீனிங் சப்ளைஸ் அண்ட் கொஞ்சம் இந்த கம்பு, ராகி, மில்லட்ஸ்லாம் தீர்ந்து போயிடுச்சு. நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் வாங்கி வைப்பேன். இன்னும் நிறைய குவான்டிட்டி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா பூச்சி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ 1 கேஜ், 1/2 கேஜ் அந்த மாதிரி தான் எனக்கு தேவையான அளவுக்கு வாங்கிப்பேன். நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் பேக் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நம்ம வீட்டிலேயே கம்பு மாவு, ராகி மாவுலாம் காய வச்சு அரைச்சிப்போம்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ 1 கேஜ் ஆஃப் கம்பு அண்ட் 1 கேஜ் ஆஃப் ராகி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு சன் ட்ரை பண்ணிடணும். 2 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. நம்ம வந்து கடையில் போயிட்டு டைரெக்டாக கம்பு மாவு, ராகி மாவுன்னு வாங்குறதுக்கு பதிலாக 1 கிலோ கம்பு இல்லை 1 கிலோ ராகி நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த மாதிரி வாங்கிட்டு நம்மளே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கிட்டோன்னா குவான்டிட்டி வைஸும் அதிகமாக இருக்கும் அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக நிறைய அமௌண்ட் நமக்கு வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. லைக் வீட்டில் என்னென்ன க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்து பிளானரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நம்ம கடைக்கு போய் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே என்னென்ன திங்ஸ் இருக்குது இல்லைன்னு பார்த்து ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா கடையில் போய் கரெக்டாக அந்த பொருளை மட்டும் வாங்க வசதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கடைக்குள்ளே நுழைஞ்சோன்னே இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ட்ராலிக்குள்ளே போட்டுருவோம். நம்ம வீட்டில் க்ராசரி ஷாப்பிங் வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து பண்ணுவோம். நேற்று மார்க்கெட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிழங்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னோடையே பீல் ஆஃப் பண்ணாமல் ஸ்டீமரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து கொடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் ஆகிடும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறனால இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் இருந்ததுனால இன்றைக்கி அம்மா தான் வந்து குக்கிங் பார்த்துக்கிட்டாங்க. மேக்ஸிமம் அம்மா தான் வந்து குக் பண்ணுவாங்க. நான் வந்து வீடியோக்கு ஏதாச்சும் ரெசிபி பண்ணுறேன் அப்படின்னா தான் பண்ணுவேன். அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இல்லை டின்னர் 3ல் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேண்டிட்டரி நான் செஞ்சுருவேன். ஏன்னா அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு ரெசிபி மறக்காமல் அந்த டச்லேயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் ஆயில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஹேர் ஆயில் ரெசிபின்னே சொல்லலாம். இதுக்கு மேலே நிறைய இன்க்ரீடியன்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இந்த ஹேர் ஆயில் தான் இப்போ கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகுது எனக்கு இப்போது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஹேர் தான் இருக்குது அப்படின்றதுனால ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயில் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த கோகோனட் ஆயில் வந்து பாரதி அண்ட் கேரளாலேருந்து வரப்பயே எனக்கு வந்து ஒரு 5 லிட்டர் கேனில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு அயன் கடாயில் அந்த ஆயிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூட 4-5 சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக ஹைபிஸ்கஸ் அண்ட் ஹைபிஸ்கஸோட லீவ்ஸ், அப்புறம் கருவேப்பிலை, வேப்பிலை, அப்புறம் மருதாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக ஆற வச்சிடணும். ஓவர் நைட் வந்து இதை அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அந்த இன்க்ரீடியன்ஸில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த ஆயிலில் இறங்கி இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பிளெயின் கிளாத்தில் வச்சு ஒரு பாட்டிலில் நம்ம வந்து இதை வடித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹேர் க்ரோத் வந்து நமக்கு வரும் அண்ட் ஹேர் ஃபாலில் வந்து ரிடியூஸ் பண்ணுது. நான் இப்போ கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ஃபால் சீரியஸாகவே கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். கம்பேரிட்டிவ்லி முன்னைக்கு இப்போது இந்த ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போது. இன்றைக்கி அம்மா வந்து லஞ்சுக்கு எல்லாரோட ஃபேவரட்டான குட்டி பாவக்காய் குழம்பு தான் வந்து செஞ்சுருந்தாங்க. அது அம்மா ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அது ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். அந்த குழம்பு ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது. ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் வந்து செஞ்சுருந்தாங்க. யூஸ்வலாக எனக்கு அம்மாவுக்கு கிழங்குலாம் வந்து பொரியல் செஞ்சால் பிடிக்காது, ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ எனக்கும் அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணியாச்சு. அண்ட் இந்த குழம்பே வந்துட்டு இன்றைக்கும் நாளைக்கும் வச்சுப்போம். அண்ட் நைட் டின்னருக்குமே இந்த குழம்பு தான். பிகாஸ் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட. அண்ட் நானுமே அந்த கிழங்கு ஃப்ரை பார்த்தோன்னே டெம்ப்ட் ஆகிடுச்சு. சரி எனக்கு கொஞ்சம் சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னோடய சாட்டர்டே வந்து இந்த மாதிரி தான் ரிலாக்ஸ்டாக வந்து கொஞ்ச நேரம் தூங்குவேன். இப்படி தான் போயிட்டுருக்கும். உங்கள் வீக்கெண்ட் எப்படி போகும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். டேக் கேர், பை.